கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளி மான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எருசலேம் குமாரத்தி தன் படுக்கையிலே யாரை தேடினாள்? ஆத்துமநேசரை. எருசலேம் குமாரத்தி தன் படுக்கையிலே தன் ஆத்துமநேசரை எப்பொழுது தேடினாள்? காலங்களில். தன் ஆத்துமநேசரை தேடியும் காணாதவள் யார்? எருசலேம் குமாரத்தி. எருசலேம் குமாரத்தி எங்கே தன் ஆத்துமநேசரை தேடுவேன் என்றாள்? நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும். நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தன் ஆத்துமநேசரை தேடியும் காணாதவள் யார்? எருசலேம் குமாரத்தி. எருசலேம் குமாரத்தியை நகரத்திலே கண்டவர்கள் யார்? நகரத்திலே திரிகிற காவலாளர். நகரத்திலே திரிகிற காவலாளர்களிடம் எருசலேம் குமாரத்தி யாரை கண்டீர்களா என கேட்டாள். தன் ஆத்துமநேசரை. நகரத்திலே திரிகிற காவலாளர்களை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே எருசலேம் குமாரத்தி யாரை கண்டாள்? தன் ஆத்துமநேசரை. எருசலேம் குமாரத்தி யாரை விடாமல் பற்றி கொண்டாள்? தன் ஆத்துமநேசரை. எருசலேம் குமாரத்தி தன் ஆத்துமநேசரை எங்கே கொண்டு வந்து விடுமட்டும் அவரை விடாமல் பற்றி கொண்டாள்? தன் தாயின் வீட்டிலும் தன்னை பெற்றவளின் அறையிலும். எருசலேம் குமாரத்தியை எழுப்பாமல் இருக்கும்படி எவர்களிடம் நேசர் ஆணையிட்டார்? எருசலேம் குமாரத்திகளிடம். எருசலேம் குமாரத்தியை எழுப்பாமல் இருக்கும்படி எவைகள் மேல் நேசர் ஆணையிட்டார்? வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும். பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை என்ன செய்ய கூடாதென்று நேசர் ஆணையிட்டார்? விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி. வாசனை வீசி வந்தவர் எங்கிருந்து வந்தார்? வனாந்தரத்திலிருந்து. வனாந்தரத்திலிருந்து வந்தவர் எவைகளைப் போலிருந்தார்? தூப ஸ்தம்பங்களைப் போல். வனாந்தரத்திலிருந்து வந்தவர் எவைகளால் உண்டாகிய வாசனையை வீசி வந்தார்? வெள்ளைப்போளம், சாம்பிராணி, வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடி. கந்தப்பொடி என்பதன் அர்த்தம் என்ன? நறுமணப்பொடி.
தூபஸ்தம்பம் என்பதன் அர்த்தம் என்ன? புகைத்தூண். வனாந்தரத்திலிருந்து வந்தவர் யார்? சாலமோன். சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றி நிற்பவர்கள் யார்? இஸ்ரவேலின் சவுரியவான்கள். சோதனை கேள்வி 1. ராக்காலங்களில் பிரியமானவள் தன் ஆத்தும நேசரை எங்கே தேடியும் காணவில்லை? ஏ தன் படுக்கையில், பி மலைகளில், சி வயல்வெளியில், டி எல்லா தெருக்களிலும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் சவுரியவான்களில் எத்தனை பேர் சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றி நிற்கிறார்கள்? 60 பேர். சவுரியவான்கள் என்பதன் அர்த்தம் என்ன? வீரர்கள். சாலமோனுடைய மஞ்சத்தை சுற்றி நிற்பவர்கள் எதற்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள்? யுத்தத்துக்கு. சவுரியவான்கள் எல்லாரும் எதை பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள்? பட்டயம். சவுரியவான்களின் அறையில் இருப்பது என்ன? அவனுடைய பட்டயம். சவுரியவான்களின் பட்டயம் அவனுடைய அறையில் இருப்பது ஏன்? ராக்கால பயத்தி நிமித்தம். தனக்கு ஒரு இரதத்தை பண்ணுவித்த ராஜா யார்? சாலமோன். சாலமோன் ராஜா எதின் மரத்தினால் தனக்கு ஒரு இரதத்தை பண்ணுவித்தார்? லீபனோனின் மரத்தினால். சாலமோன் தன் இரதத்தின் தூண்களை எதினால் பண்ணுவித்தார்? வெள்ளியினால். சாலமோன் தன் இரதத்தின் தட்டை எதினால் பண்ணுவித்தார்? பொன்னினால். சாலமோன் தன் இரதத்தின் ஆசனத்தை எதினால் பண்ணுவித்தார்? இரத்தாம்பரத்தினால். சாலமோனின் இரதத்தின் உட்புறத்திலே விரித்திருந்தது எது? நேசம் என்னும் சமுக்காளம். சாலமோனின் இரதத்தின் உட்புறம் யார் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காளம் விரித்திருந்தது? எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம். சாலமோனின் இரதத்தின் உட்புறம் எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் டேஷ் விரித்திருந்தது. நேசம் என்னும் சமுக்காளம். எவர்கள் புறப்பட்டு போய் சாலமோனை பார்க்க வேண்டும்? சீயோன் குமாரத்திகள். சீயோன் குமாரத்திகள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் எந்த நாட்களில் அவரை பார்க்க வேண்டும்? சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும்.
சாலமோனுக்கு முடி சூட்டியவர் யார்? அவருடைய தாயார். சாலமோனின் தாயார் அவருக்கு சூட்டிய முடியோடிருக்கிற அவரை பார்க்க வேண்டியவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். சோதனை கேள்வி 2. பிரியமானவள் தன் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று யாரிடம் கேட்டாள்? ஏ வேதபாரகரிடம், பி பிச்சைக்காரர்களிடம், சி காவலாளரிடம், டி வழிப்போக்கரிடம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். ஆமேன்.